Hi friends, welcome back to my channel Karthika Pugar's Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா என்னோட வீட்டுக்கு நான் ஒரு அக்வேரியம் செட்டப் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து டிசைட் பண்ணி ஹஸ்பண்டோட வீட்டில் ஒரு 10 to 12 இயர்ஸ்க்கு பேக் வாங்கின ஒரு அக்வேரியம் தான் நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அது ஆக்சுவலாக அவங்க ஒரு 6 இயர்ஸ் தான் ஹார்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 to 5 இயர்ஸ் அது சும்மா தான் இருந்தது. அதை நாங்கள் இன்னைக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து அதை எப்படி நாங்கள் ரினோவேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக ஒரு 3 days எடுத்துச்சுங்க. நாங்கள் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக வீடியோஸ் எடுத்து வச்சு நாங்கள் இப்போ உங்களுக்கு மொத்தமாக காட்ட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். வாங்க வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது தாங்க நம்ம 10 இயர்ஸ் முன்னாடி வாங்கின இந்த அக்வேரியம். இது வந்து ஆக்சுவலாக இம்போர்ட்டடு. இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் தட்டிட்டு அங்கங்கே நாங்கள் நனைஞ்ச துணி வச்சு தொடச்சி பார்த்தோம். வேலைக்கு ஆகல, ஏன்னா நிறைய உப்பு படிஞ்சிருந்தது. ஸோ நான் ஃபைனலாக இதை நல்லா சோப்பு தண்ணியில் ஊற போட்டு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேங்க. எடுத்ததுக்கப்புறமும் ஃபுல்லாலாம் அந்த உப்பெல்லாம் போகல, பட் சம்வாட் ஓகேன்ற அளவுக்கு நான் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கிறேன். என்னென்னா இந்த லினி பிராண்டோட ஒரு இன்டர்னல் ஃபில்டர் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷீட்டு பேக்கில் நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பழசு தான், 10 இயர்ஸ் பேக்கு. இந்த பிரிட்ஜு மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்டோனுமே 10 இயர்ஸ் பேக்கு. ப்ளஸ் இந்த லைட் மட்டும் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து 200 rupees சொன்னாங்க. எல்லாமே நான் கொளத்தூர் ஷாப்பில் தான் வாங்கினேன். இப்போ இதை வச்சு நான் எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஒற்றை ஷீட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டேன்னா அது 2 மீட்ரு. ஸோ ஈக்குவல் சைஸஸில் கட் பண்ணிவிட்டு இதுக்கு அட்டாச் ஆகிற மாதிரி சைஸில் நான் எடுத்து செல்லோ டேப்ஸ் வச்சு பேக்கில் நான் அழகாக ஒட்டி விட்டுட்டேன். மிச்ச பேலன்ஸ் இருக்கிறத ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலான்னு மாற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு பக்கெட் ஃபுல்லாகவே எங்களுக்கு 10 இயர்ஸ் பேக் வாங்கின ஸ்டோன்ஸ் இருந்தது. ஸோ அதையும் நல்லா க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ளே நான் போட்டுட்டேன். நிறைய ஸ்டோன்ஸ் இருந்தது, பட் நாங்கள் ஹாஃப் பக்கெட் தான் யூஸ் பண்ணோம், ரொம்ப போட்டு டம்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பெரிய ஸ்டோன்ஸ் மட்டும் எங்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இதையும் வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இதுதான் இதோட லுக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து இன்பில்டாகவே இதில் வந்து ஃபில்டர் இருந்தது, டாப் ஃபில்டர் ப்ளஸ் பல்பு எல்லாமே தந்திருந்தாங்க. ஆனால் 10 இயர்ஸாக இருக்கிறனால எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. நாங்கள் டாப் ஃபில்டர் தேடி தான் போனோம், பட் கொளத்தூர் ஷாப்பில் அப்போதைக்கு அது ஸ்டாக் இல்லை, இட் வில் டேக் சம் டைம்னு சொல்லிட்டாங்க. ஸோ சரி 1 வீக் அந்த மாதிரி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த லினி பிராண்டோட இன்டர்னல் ஃபில்டர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நான் ஆரோ வாட்டர் தாங்க ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஆரோ வாட்டர் ஃபில் பண்ணி ஒரு 3 days அப்படியே நாங்கள் ரன் பண்ண விட்டோம். டெய்லி ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டுறேன். அது ஒரு ஜஸ்ட் லைக் 1 hour 2 hour அந்த மாதிரி ஓடிட்டுருக்கோம். அப்போ தான் அந்த தண்ணியில் வேறு ஏதாச்சும் அழுக்கோ கெமிக்கல்ஸ் எல்லாமே இருந்தாலும் ஃபில்டர் பண்ணுறது. ஆஃப்டர் 3 days நாங்கள் என்ன பண்ணோம்னா கொளத்தூர் ஷாப் போயிட்டோம். அங்கே போயிட்டு என்ன ஃபிஷ்ஷு வாங்கலான்னு ரொம்ப விசாரித்து, எனக்கும் ஃபிஷ் பற்றி அவ்வளோவா தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப தெரியும்னு சொல்ல முடியாது, ஆனால் அவர் சின்ன வயசுலேருந்து ஃபிஷ் வளர்த்துருக்கிறாரு. ஸோ ஷாப்பில் இருக்கிறவங்கள கேட்டப்போ நாங்கள் வந்து ஆஃப்ரிக்கன் சிஸ்லிட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்ரிக்கன் சிஸ்லிட் ஃபேமிலியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வாங்கியிருக்கிற வெரைட்டி வந்து ரொம்ப பெருசாலாம் வளராது, ஜஸ்ட் 2 to 7 inchesக்குள்ளே தான் அது வந்து வளரும். ஆனால் அதே ஃபேமிலியில் வேறையும் நிறைய வெரைட்டி வந்து ரொம்ப பெருசாக வளர்றதும் இருக்குது. ஆனால் நம்ம வாங்கியிருக்கிறது சின்ன சைஸ் தான், சின்ன சைஸ் ஃபிஷ் தான் வாங்கினோம். அது மட்டும் இல்லாமல் இது மெயின்டெனன்ஸும் கம்மி, ப்ளஸ் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னாங்க. ஸோ அதை வாங்கிட்டோம். வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. நாங்கள் வந்து 6 வாங்கினோம். ஸோ 3 packets தந்தாங்க, 2 பேராக போட்டு. இந்த ஃபர்ஸ்ட் 2 வந்து நான் ரொம்ப செலக்ட் பண்ணி ஆசையாக வாங்கினது. என் ஹஸ்பண்ட் 5 போதுன்னாரு, நான் 6 வாங்கியாச்சு. இதை 2 ப்ளஸ் இனியும் இருக்குது பாருங்கள், இப்போ நாங்கள் உள்ளே போடுவோம் பாருங்கள். என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா இது வந்து ஒரு 1 hour ஆச்சு இந்த மாதிரி நம்ம தண்ணிக்குள்ளே வச்சிடணும். ஏன்னா அவங்க ஆக்சிஜன் ஃபில் பண்ணி தான் கவரில் தர்றாங்க. தண்ணிக்குள்ளே வச்சிடணும், ஏன்னா டப்புன்னு அதை வெளியில் விட்டோம்னா அதுக்கு ஒரு பயம் மாதிரி ஆயிரும். ஃபர்ஸ்ட் அது இந்த டேங்க்கு கூட வந்து அது கொஞ்சம் பழகுற மாதிரி நம்ம இந்த மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணாமல் இந்த மாதிரி 1 hour நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். என் கிட்ஸ் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க, பேர்லாம் வச்சுட்டாங்க, நிஞ்சா, நெருட்டா, அதுக்கப்புறம் என்ன அயன்மேனு, ஹல்க்குன்னெலாம். ஸோ 3 hours நாங்கள் இப்படியே இதை இருக்க விட்டுட்டோங்க. ஆக்சுவலாக இந்த ஆஃப்ரிக்கன் சிஸ்லிட் வந்து என்னென்னா ரொம்ப ஹைடிங் டெண்டன்சி இருக்கிற, எப்போ பாரு எங்கேயாச்சும் ஒளிஞ்சிக்கிட்டே இருக்குமா. ஆனால் ரொம்ப ஆக்டிவ், ரொம்ப அக்ரெசிவும் கூட. ஸோ 1 hour எப்படா ஆகும்னு என் பசங்களும் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 1 hourக்கு அப்புறமா ஒவ்வொன்றா உள்ளே ரிலீஸ் பண்ணி நம்ம டேங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன்.
எல்லா கடவுளையும் வேண்டிட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோங்க. அந்த ஃபிஷ்ஷு வெளியில் வர்றதுக்கு அவ்வளோ பயப்படுது. இது ரெண்டும் ரொம்ப செம ஆக்டிவ்ங்க. மீன்ஸ் அது ஒளியெல்லாம் செய்யாது. ஆஃப்ரிக்கன் சிஸ்லிட் ஒளியுண்டாங்களா அந்த மாதிரி ஒளியெல்லாம் செய்யலை. என் கையெல்லாம் வச்சாலும் அட்டாச் ஆகி என் பக்கத்தில் வர்ற மாதிரியெல்லாம் வருது. ஆனால் மிச்ச நாளும் ரொம்ப பயந்து இருக்குதுங்க. எல்லா கடவுளையும் வேண்டிட்டு கடவுளே இந்த ஃபிஷ்ஷை நான் ஹெல்த்தியாக வளர்க்கணும்னு வேண்டிட்டு நான் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் இயர் ஒரு ஃபைட்டர் வளர்த்தேன். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஃபிஷ் வளர்த்ததுக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் அது வந்து ஒரு 5 to 6 months நல்லா இருந்தது. ஒரு சின்ன பவுலில் வச்சு தான் வளர்த்தேன். அதுக்கப்புறம் அது உடம்பு சரியில்லாமல் இறந்துடுச்சு. இப்போ நாங்கள் இந்த 6 வாங்கியிருக்கிறோம். பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குதுங்க. இது வந்து மந்த்லி ட்வைஸு தண்ணி மாற்றணும்னு சொன்னாங்க. அது மாதிரி டெய்லி ட்வைஸ் வந்து ஃபுட்டு போட்டால் போதும், ரொம்ப போட தேவையில்லை. எல்லா ஃபிஷ்ஷுமே நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் அது வந்து ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் வளர்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த கடையில் ஷாப்பில் சொன்னாங்க. நல்லா வளர்ப்போன்ற நம்பிக்கையில் வாங்கி விட்டுருக்குறோங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நானும் என் கிட்ஸும் என் ஹஸ்பண்டும் அவ்வளோ ஹாப்பி. என் ஹஸ்பண்ட் தான் இதை ஒவ்வொன்றா பார்த்து எப்படி வாங்கலாம் என்ன வாங்கலான்னு ரொம்ப நாளாக பிளான் போட்டு கடைசி ஃபைனலாக எப்படியோ எங்களோட ஆசை வந்து நிறைவேறிடுச்சு. ஆறுமே நல்லா டேங்கை சுற்றி பார்க்குதுங்க. இதுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ நீங்க கட்டாயம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் forget to like, share, subscribe and comment my channel. Thank you so much for watching my channel and stay tuned for more such videos. Bye.